வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா வந்து வெள்ளி செயின் போடுவாங்க, அதாவது சில்வர் செயின் போடுவாங்க, உங்கள் மம்மி போடுவாங்க, உங்கள் சிஸ்டர், உங்கள் பிரதர், எனிவே சில்வர் செயின் வந்து கன்ஃபார்ம் வந்து போடுவாங்க. கரெக்டாக கோல்டு மாரியே சில்வர் செயின் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. இந்த சில்வர் செயின் வந்து எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். Hey guys, என் பேர் கோகுல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், இது 3 பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வெள்ளி வந்து எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது, எங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்தில் பார்க்க போகிறோம். இரண்டாவது வந்து வெள்ளி பிஸ்னஸ் அதிகமாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்தில் பார்க்கலாம். இது வந்து ப்ராப்பராக எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது விஷயத்தில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டேக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டாபிக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து அதிகமாக எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகோவில் வந்து இது வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெக்சிகோவில் இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எப்படி கோலாப்பூரில் கோல்டு வந்து அதிகமாக உற்பத்தி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதேமாரியே அங்கே மெக்சிகோவில் வந்து சில்வர் வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி இடத்துல வந்து சில்வர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து சில்வரும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி செயின் வந்து நீங்கள் கையில் போடுவீங்க அல்லது காலில் வந்து நீங்கள் அணிஞ்சிருப்பீங்க கரெக்டாக. இந்த வந்து எங்கே அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதாவது இதனுடைய ப்ராப்பர் மேக்கிங் வந்து எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ப்ராப்பராக வந்து செயின் மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மூணாவது விஷயத்தில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிட்டாக எப்படின்னா, ஒரு கல்லிலிருந்து எடுக்கும்போது எப்படி ஒரு துளாக தான் வெள்ளி வரும் கரெக்டாக. அதாவது நீங்கள் வந்து டிஸ்கவரி சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு மலையை வந்து நோண்டும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிட்டாக, அதாவது சின்னதாக தான் கல் மாரி சின்னதாக தான் வந்து கோல்டு வரும் கரெக்டாக. கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, இப்படி தான் வந்து எடுப்பாங்க கரெக்டாக. இந்தமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சின்னதாக வரது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா போட்டு உருக்குவாங்க. வெள்ளி வந்து நல்லா போட்டு உருக்குவாங்க. உருக்கின வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பி மாரி லென்த்தாக வரும். அந்த உருக்குனதை வந்து கம்பி மாரி லென்த்தாக வரும். அதுதான் வந்து கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேலம் பாஷையில் வந்து கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கெட்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மிஷினில் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த மிஷினில் வந்து இந்த கெட்டியை மிஷினில் வந்து ரெடி பண்ணும்போது அந்த கெட்டி என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து சன்ன கம்பியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த கம்பி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வளைய மிஷினுக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. அந்த வளைய மிஷின் வந்து ப்ராப்பராக அவங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடித்த வாட்டி, இது வந்து நீங்கள் வந்து ஒரு காலில் ஒரு செயின் போடுறீங்க அப்படின்னா அது மேக்கப் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது பிளாக்கிஷாக அங்கே செயின்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும், அந்தமாரி வந்து இந்த வளையத்துக்கு முடிஞ்ச வாட்டி வந்து ஒரு பார்ட் ஆஃப் சைடு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சேலம் பாஷையில் குஸ்பு பற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெண்டு செயினுமே வந்து ஜாயின் பண்ணி ஒரு பொடி மாரி வச்சு ஊதுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாதி கட்டத்துக்கு வந்து செயின் வந்து முடிஞ்சாச்சு. அப்புறம் இன்னொரு லாஸ்ட் கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசைனிங். நம்மளுக்கு வந்து நம்ம டிசைனிங் பார்த்து வாங்க இல்லையா, இத்தனை கொலுசு இருந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து மேக்கப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இறுதியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி டிசைனிங் வந்து பார்ப்பாங்க. இந்த செயினுக்கு இந்த டிசைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த செயினுக்கு இந்த டிசைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படிலாம் மேக் பண்ணால் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாரிலாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகுனா, அதாவது அந்த ஜதைக்கு வந்து, அதாவது சேலம் பாஷையில் அந்த ஜதன்னா சொல்லுவாங்க. அந்த ஜதையில் இப்படிலாம் வந்து அந்த கொலுசு, அதாவது ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு வளையமாக ரவுண்ட் இதுதான் இருக்கும் கரெக்டாக. எப்படின்னா ஒரு நூல் மாரிலாம் இருக்கும் வெள்ளையாக, அது வந்து ஜால்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக மேக் பண்ண வாட்டி அப்புறமேட்டு இது வந்து பாலிஷ் போகும், அதாவது சேலம் பாஷையில் மெருகுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெருகுக்கு போன வாட்டி ஃபுல்லாக வந்து பாலிஷ் ஆயிரும் கரெக்டாக. இந்தமாரி வந்து பாலிஷ் ஆயிரும். இது வந்து மேக்கப் போடாது இருந்தால் பிளாக் கலரில் இருக்கும். மேக்கப் போட்ட வாட்டி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி தான் கலர்னு வைப்பாங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப், அதாவது லாஸ்ட் மேக்கப்னு சொல்லலாம். கலர்லாம் வச்ச வாட்டி தான் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சில்வர் செயின் வந்து ப்ராப்பராக மேக் பண்ண மாட்டி இது வந்து சேல்ஸுக்கு போகும். எங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து இந்த சில்வர் செயின் வந்து சேல்ஸு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா மலேசியாவில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க, அமெரிக்காவில் நிறைய பேர் வாங்குறாங்க, இங்கிலாண்டில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ சில்வர் செயின் வந்து போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து பல பேர்த்தினுடைய உழைப்பு இருக்குது. அதனால் அவங்களுடைய உழைப்பை வந்து கரெக்டாக பண்ணினால் மட்டுமே தான் இந்த சேதை வந்து அதாவது கொலுசு கால் செயினை வந்து ப்ராப்பராக மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வாசிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, யாரும் அந்த அளவுக்கு வந்து அப்லோடும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தமாரி தான் வந்து சில்வர் செயின் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோகுல். இந்தமாரி இப்போ உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வெள்ளி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இது எங்கே அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லியிருப்பேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோகுல். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க.